சென்னை வேப்பேரியில் உள்ள தனியார் பள்ளி மாணவி ஜானவி ஸ்ரீதர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதலிடமும் மாநில அளவில் 3வது இடமும் பிடித்துள்ளார். அவருடன் செய்தியாளர் அக்ஷயா நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். சென்னை வேப்பேரியில் உள்ள டவுட்டன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலை சேர்ந்த ஜானவி ஸ்ரீதர் 497 மதிப்பெண்கள் பெற்று சென்னை மாவட்டத்தில் முதலிடம் பிடித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் மாநிலத்திலேயே 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த எக்ஸாம், அதாவது 10th பொதுத் தேர்வுக்காக என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க? ப்ரிப்பரேஷன் தான் ரொம்ப மெட்டீரியல்ஸ் உள்ளேருந்து ரொம்ப படித்தேன். இல்லை ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டிப்ஸ், எங்கள் டீச்சர்ஸ் ரொம்ப டிப்ஸ் கொடுத்தாங்க. ஒரு பேஜ் விடாமல் படித்தேன். சயின்ஸ் ஸ்பெஷலாக வந்து அவங்க கவர்மெண்ட் சொன்னாங்க ரொம்ப டஃப் பண்ண போகிறோம் சயின்ஸு, கண்டிப்பாக சென்டம் எடுக்க முடியாது சொன்னாங்க. ஸோ நாங்கள் இன்னும் கஷ்டப்பட்டோம். உள்ளேருந்து ரொம்ப ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் படித்தேன். ஆனால் நாங்கள் லாஸ்ட் எக்ஸாம் ஹாலில் பார்த்தா சயின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தது. எல்லா ரிவிஷன் சயின்ஸ் பேப்பர் விட ரொம்ப ஈஸியாக இருந்தது சயின்ஸு. மேக்ஸ் வந்து எங்கள் டீச்சர்ஸ் வந்து டெய்லி கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒர்க் அவுட் பண்ண சொன்னாங்க. ஒர்க் அவுட் பண்ணோம். ஒன் வேர்ட்ஸ்லாம் நாங்கள் ரொம்ப தரோவாக இருந்தோம். நைட்டில் தூங்குறப்ப கேட்டாக்க ரொம்ப ஆன்சர் பண்ண ரொம்ப தரோவாக இருந்தோம். அப்புறம் வந்து எந்தெந்த பாடத்திட்டங்கள்லாம் வந்து சென்டம் வாங்கியிருக்கீங்க? இப்போ மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சென்டம் வாங்கியிருக்கேன். தமிழில் வந்து 98 வாங்கியிருக்கேன். இங்கிலீஷ் 99 வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு இந்த ஸ்கூலில் படிக்க. எனக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக உங்களுடைய எய்ம் என்ன? அடுத்த 12th என்ன மாதிரியான பாடத்திட்டத்தை எடுக்கலான்? நெக்ஸ்ட் வந்து பயோமேக்ஸ் எடுக்கலாம் நினைக்கிறேன். டாக்டர் ஆக வந்து எனக்கு ஆசை. எஸ்பெஷலி எங்கள் அப்பாவோட ஆசை. ஸோ நான் கண்டிப்பாக அந்த ஆசை நான் நிறைவேற்கிறேன். எனக்கு ரொம்ப நான் வந்து நினைக்கிறேன். கண்டிப்பாக இது விட ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா படிக்கிறேன்னு ரொம்ப ஒரு ஆசை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் அக்ஷயா.